வணக்கம் NTF. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Amazonல இருந்து ரெண்டு ப்ராடக்ட் வாங்கி இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பைக் மொபைல் ஹோல்டர், இன்னொன்னு சர்ப்ரைஸா இருக்கட்டும். இது தள்ளி வச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே பிரிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தான். நம்ம தம்பி வந்துக்கிட்டு நான் போன வீடியோல சொல்லியிருக்கிறேன் 2K ரைடர் கிட் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் வந்துக்கிட்டு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் அன்பாக்ஸ் பண்ணுறது மொபைல் ஹோல்டர், அதாவது அன்பாக்சிங் பண்ணுனது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கிறோம்னா போபோவோட பிராண்டில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து 4 to 7 inch இருக்கிற ஒரு மொபைல் ஹோல்டர், அதாவது 7 inch இருக்கிற டிஸ்பிளே மொபைலில் வந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துக்கிட்டு 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மொபைலை வந்துக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸு, அதில் வந்துக்கிட்டு மெயின் யூனிட்டாக அந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ டேப் ஒன்று இருக்குது, அலன் கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டியில் மாட்டுறதுக்கான மிரர் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்டர் வந்துக்கிட்டு லூஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கேப்பை வச்சுக்கிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, 32 mmல பால் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வாங்க பாக்ஸுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். NTF பாக்ஸை திறந்த உடனே எடுத்த உடனே இந்த வேரண்டி கார்டு தான் இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லாதது. என்னென்ன எப்படி மாட்டணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் சொல்லிக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க, நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலன் கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அலன் கீ வந்துக்கிட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கேப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேப் எதுக்காகனா அதையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துக்கிட்டு பத்தலை இல்லை சின்ன கேப் தான் இருக்குது அப்படின்னா இந்த டேப் நீங்கள் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் மாட்டுறதுக்கான ஒரு மவுண்ட்டு, மிரர் மவுண்ட்டு. இது வந்து மிரரோட நெட்டை கழட்டிட்டு அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அந்த மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் மவுண்ட் NTF, அதாவது இது வந்து எல்லா பைக்குக்குமே சப்போர்ட் ஆகும். உங்களுடைய ஹேண்டில் பாரில் வந்து மாட்டுறதுக்கு எல்லா பைக்குக்குமே செட் ஆகும். இது பால் மவுண்ட் இருக்கிறங்காட்டி 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார்ட்டே இதுதான், போபோ மொபைல் ஹோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 7 inch வரைக்கும் லென்த் இருக்கிற நீளம் இருக்கிற மொபைலை நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துக்கிட்டு நான் ரிவ்யூ கொடுக்கணும்ல, அதுக்காக வந்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி இதில் வந்துக்கிட்டு ஏதாச்சும் மைனஸ் இருக்கா அப்படின்னா எந்த ஒரு மைனஸுமே இல்லை. மொபைல் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கரடு முரடான இடத்துல நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் கூட இந்த மொபைல் ஹோல்டர் இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் வந்து கீழே விழாது, அதுக்கு நான் கேரண்டி. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸோட ரைடிங் ஜாக்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பிரிச்சுட்டான். அதுவும் இல்லாமல் நான் வந்துக்கிட்டு நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கு வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைடிங் ஜாக்கெட்டை நான் போட்டு போனேன். பட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனா நைட் டைம் தான் நான் போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் அந்த ரோட்டில் போகும்போது நல்ல மழை, கூலிங்காக இருந்துச்சு. பட் அந்த இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் வந்து ஃபுல்லாக இறங்காமல் ஒரு ஏசி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரிட்டன் நாங்கள் வந்து பகலில் தான் வந்தோம். பகலில் வரும்போது அந்த ஹீட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஒரு மீடியமான ஏர் வந்துக்கிட்டு அந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்துக்கிட்டு இது நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் டெக் அப்படிங்கிற ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் நோட் அப்படிங்கிற ஒரு புக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம பைக்கில் ஒட்டிக்கலாம், நல்லாயிருக்கு.
அடுத்ததா ரைடிங் ஜாக்கெட்டுங்க. அதாவது ரைனாக்ஸோட ரைடிங் ஜாக்கெட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே பேட் கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த நேரம் ஒரு பேட், அதாவது இங்கே முழியில் வந்து நீங்கள் அடிபடக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்கே ஒரு பேடு, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பேடு, செஸ்ட்டு பேடு, பின்னாண்டை வந்துக்கிட்டு முதுகில் வந்து அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு பேட் கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லா பேடையுமே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேடு வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த பேட் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணுமே. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எல்லா பேடையுமே நீங்கள் வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெவல் 2. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுறா, சும்மாவே வந்துருக்குறேன். இல்லை நீங்களே ஓப்பன் பண்ணுவீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் டைப் ஏ. அதாவது இது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேர் வரும். இந்த நேர் நீங்கள் வந்துக்கிட்டு அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்துக்கிட்டு லெவல் 2ல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்துக்கிட்டு ரைனாக்ஸை பாராட்டலாம். இது சேம் தான். நெக்ஸ்ட்டு இந்த நேர் ஷோல்டருக்கானது ரிமூவ் பண்ணலாம். ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக லெவல் 1ல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இருந்தாலும் நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு அடி உழுகாது. அதே மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணுறது ஈஸி தான். உள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் எடுத்து போடுறது ஈஸி தான். வாஷ் பண்ணும்போது மட்டும் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have your doubts, not what I'm about, have your fucking clout. It be raining now, I keep making sound, go another round, bitch I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me,